இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஃபேஸ்ல வந்து டல்னஸ், அந்த பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? மேக்ஸிமம் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கணும், ஸ்கின் எல்லாமே நல்லா க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஹோம் ரெமிடிஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு டல்னஸும் இல்லாம பிளாக் டாட்ஸும் இல்லாம சூப்பரா க்ளோயிங்கா இருக்கும். ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே கூட எடுத்துட்டு இருக்கலாம். அப்படி எடுத்துமே கூட உங்களோட ஸ்கின் க்ளோவா ஆகலை அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க. கட்டாயமா உங்களோட ஸ்கின்ல ஒரு நல்ல க்ளோயிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. 100% நேச்சுரல் ப்ராடக்ட் உங்களோட ஹெல்த்துக்கு தேவைப்படுதா, தேடிட்டே இருக்கீங்களா அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்ல நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க நம்மளோட வெப்சைட் போயிட்டு ரொம்ப அழகா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான சில 5 காரணங்களால மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ்ல வந்து டல்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, அதிகமா நம்ம வந்து வெயில்ல இருக்கிறது. மேக்சிமம் நம்ம வெயில்ல ரொம்ப அதிகமா போறோம் அப்படின்னா யூவி ரேடியேஷன் அதிகமா இருக்கிறது மெலனின் ரொம்ப அதிகமா சுரக்கும். இதனால ஃபேஸ் வந்து ரொம்ப மங்கலா இருக்கும். விட்டமின் குறைபாடு, விட்டமின் சி, டி, இ இந்த குறைபாடுகள் எல்லாம் இருந்தா கூட ஃபேஸ்ல டல்னஸ், பிளாக் டாட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ், பிசிஓஸ், பிரெக்னன்சிஸ், தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டு முகம் அப்படிங்கிறது டல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், சரியான ஸ்கின் கேர் இல்லாம இருக்கிறது, அதாவது அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அது பண்ணாம இருக்கிறது, ரொம்ப அளவுக்கு அதிகமான மேக்கப் திங்ஸஸ் யூஸ் பண்றது, இதெல்லாமே கூட நம்மளோட ஸ்கின்னை சீக்கிரமா ரொம்ப டல்லா, ஃபேடா ஆக்கிடும். டென்ஷன், மன அழுத்தம், அதாவது அதிகமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருந்தது அப்படின்னாலும் நம்மளோட ஃபேஸ் அப்படிங்கிறது டல்லாக ஆரம்பிச்சிடும். ஆலோவேரா ஜெல் பிளஸ் நெய், அதாவது கற்றாழை ஜெல்லோட நெய் கலந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ரெகுலரா அப்ளை பண்ணோம் அப்படின்னா சூப்பர் க்ளோயிங் கிடைக்கும். அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல், நல்ல சுத்தமான ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்தீங்க. அதாவது எப்போவுமே ஃபேஸ்க்கு எது நீங்கள் அப்ளை பண்ணாலும் இப்படி மசாஜ் பண்ணக்கூடாது. கீழ் நோக்கி மசாஜ் பண்ணாமல் நம்மளோட மசாஜ் எப்போவுமே இந்த மாதிரி மேல் நோக்கி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் நெய், 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லோட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் ஃபேஸ்க்கு நைட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஓவர் நைட் விட்டுருங்க. காலையில் எழுந்து நார்மலாக குளிர்ந்த நீரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க, இல்லை பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபேஸ் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரியாயிடும். அதிக ஹீட்னால ஏதாவது பிம்பிள்ஸ் வருது, இல்லை வேறு ஏதாவது டல்னஸ் இருக்குது, பிளாக் டாட்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலுமே கூட இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸு செம க்ளோயிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கே புரியும். அடுத்ததா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கான முத்ரா வர்மப்புள்ளி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம இந்திர முத்ரா எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்க்கு நல்ல க்ளோயிங் கிடைக்கும். இந்த இந்திர முத்ராவை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மோட சுண்டு விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியும் டச் ஆகணும். மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். முதுகுத்தண்டு நேரா ரிலாக்ஸா இருக்கணும். இந்த இந்திர முத்ராவை நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களோட ஃபேஸ் ஸ்கின் மட்டும் இல்லாம மற்ற உடல் ஃபுல்லாவே ஸ்கின் எல்லாமே நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் மார்னிங் ஈவினிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வர்மப்புள்ளி, ஸ்கின் க்ளோயிங்கான வர்மப்புள்ளி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்மளோட 2 கைகளில் இருக்கக்கூடிய 4 விரல்களையும் கோர்த்துக்கிட்டு நம்மளோட 2 கட்டை விரலையும் இந்த மாதிரி ரப் பண்ணணும். நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இல்லை வேறு ஏதாவது ஆயில் வச்சு கூட நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோயிங்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மேக்ஸிமம் மார்னிங் டைமில் 2 to 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி முத்ரா வர்மப்புள்ளியை நீங்கள் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோயிங் ஆகிடும். அடுத்தது நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு சில ப்ரிவென்ஷன் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் நல்ல க்ளோயிங் இருக்கும். 3 to 4 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது கம்பல்சரி குடிச்சே ஆகணும். தண்ணியாக உங்களால் குடிக்க முடியலைன்னா கூட நீர், மோர், ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 to 7 hours ஸ்லீப்பிங், தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக மசாலா, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலும் செம ஸ்கின் க்ளோயிங் கிடைக்கும். விட்டமின் டி, சி, இ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதுமே ஸ்கின் க்ளோயிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள்
நீங்கள் வெயிலுக்கு போகும்போதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணலைன்னா கூட நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து எந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு கேட்டுட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை உங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போங்க. இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின் மட்டும் இல்லை, நீங்களே டோட்டலாக அழகாக சூப்பராக மாறிடுவீங்க. என்ன யோகம் வியூவர்ஸ், இந்த சம்மர் டைம்லையும் நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கான இந்த டிப்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, கசின்ஸ்க்கு பகிருங்க இந்த தகவலை. ரொம்ப பயனுள்ள தகவல். அதே மாதிரி நம்ம யோகம் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எதேச்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் சம்மந்தமான வீடியோஸ், டிப்ஸ், சொல்யூஷன்ஸ், எளிமையான வீட்டு வைத்தியங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சிம்பிளான ஹெல்த் ரெமெடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.